ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய பைக் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் 250 2025 மாடல். ஸோ இந்த வண்டிக்கான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ அண்ட் பைக்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லொக்கேஷனே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு காடு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் டைப் மாடல் அப்படிங்கிறனால இந்த லொக்கேஷன் ஓகேவா? ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பைக்கை பற்றி சொல்லிடலாம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ ஒரு நியூவாக ரிலீஸ் ஆன அட்வென்ச்சர் 390 இருக்குது இல்லையா? ஸோ அட்வென்ச்சர் 390யோட அதே எக்ஸாக்டான ஒரு ரெப்ளிகேட்டட் மாடல் தான் இது. ஸோ லுக்ஸில் ரெண்டு வண்டியுமே கிட்டத்தட்ட பக்கத்தில் பதில் வச்சு பார்த்திங்கன்னா ஃப்ரேம் டு ஃப்ரேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும்தான். அந்த கிராஃபிக்ஸில் ரேடியேட்டரில் ஒரு ஃபேன் வந்து கம்மி பண்ணது, ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஃபிசிக்கலாக கொஞ்சம் சேஞ்சஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரெண்டு வண்டிக்குமே இருக்காது. வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் மாடலை விட நிறைய விஷயங்களில் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த வண்டியோடைய சீட் ஹைட் அண்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் வந்து 835 mm. இதுக்கு முன்னாடி இருந்த பழைய வெர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 855 mm வரும். ஸோ அது கொஞ்சம் நல்லா பல்கியராக வண்டியே கொஞ்சம் ஹைட்டடாக வரும். ஸோ ஈவன் ஹைட்டு கம்மியாக இருக்க சில பேரால் அந்த வண்டியை மேனேஜ் பண்ண முடியாது. அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5'9", 5'8" ஹைட் இருக்கவங்களால கூட ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்லீக்கராக சீட் ஹைட்டில் கம்மி பண்ணி ரொம்பவே பெட்டராக பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் முன்ன வந்து பார்த்திங்கன்னா 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருந்ததை இப்போ 235 mm கிரவுண்ட் கிளியரன்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடலோடைய என்ஜின் ஸ்பெக் அப்படின்னு பார்க்குறப்ப இது LC4C என்ஜின், ஒரு நியூ டைப் தான். இதுக்கு முன்னாடி இருந்த 250cc அந்த நேக்கிட் ஸ்ட்ரீட் வெர்ஷன் இருக்குது இல்லையா, அந்த பைக்கில் யூஸ் பண்ணக்கூடிய அதே என்ஜின் தான். ஸோ இதோட என்ஜின் ஸ்பெக் அப்படின்னு பார்க்குறப்போ 250cc என்ஜின். பவர் அண்ட் டார்க்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 30.5 bhp பவரும் 25.5 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 6-speed கியர் பாக்ஸ். ஸோ லிக்விட் கூலிங் என்ஜின். ரேடியேட்டர் ஃபேனுமே அந்த கர்வ் டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சிங்கிள் ரேடியேட்டர் ஃபேனாக இருக்கும். பட் 390ல் ஒரு ரெண்டு ஃபேன் வந்து கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் அது என்ஜின் வந்து இன்னுமே ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதை கண்ட்ரோல் பண்ண அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் இந்த 250cc பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காமான ஸ்மூத்தரான ஒரு KTM என்ஜின் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்ஸ்லேயே 200க்கு அப்புறம் ஒரு ரிஃபைண்டான நல்ல ஸ்மூத்தான என்ஜின் அப்படிங்கிறது இந்த 250cc என்ஜின் தாங்க. ஸோ ஏன்னா ரைடிங் பண்ணும்போதே அந்தளவுக்கு அதில் நல்ல வித்தியாசங்கள் தெரியுது. ஃப்ரேம்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ நமக்கு அந்த 390யோட அட்வென்ச்சர் மாடல்லேருந்து அதே ஃப்ரேம் தான். பாடி பேனல்ஸோட டிசைன்ஸ், அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி ஆகட்டும், எல்லா விஷயங்களுமே சேம் டு சேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட் பண்ணுறதுக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுமே சூப்பராக இருக்குது இந்த மாடலில். டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப 14.5, சேம் 390க்கும் அதே செக்மெண்ட் தான். பட் இது மைலேஜ் வந்து 390 விட உங்களுக்கு ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் அதிகமாக கொடுக்கறனால இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த மாடலுக்கு எனக்கு தெரிஞ்சு செம்மையான ஒரு ரேஞ்சாக தான் இருக்குது. டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் 19 inches வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போலோ வீல்ஸ் தான். அஃப்கோர்ஸ் இது வந்து டியூப்லெஸ் டயர்ஸ். ஸோ சஸ்பென்ஷனோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் நான் அட்ஜஸ்டபிள் டைப் தாங்க. WP ஏபெக்ஸ் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 4 பிஸ்டன் கேலிப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 320 mm டிஸ்க் பிரேக். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து ABS ரிங்கு வந்து வரும். ஸோ டூயல் ABS தான். அஃப்கோர்ஸ் ரியரில் நீங்கள் ஆஃப் ரோடு அப்படின்றப்ப ரியர் ABS மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரோட டயர் செக்மெண்ட்ஸ்னு பார்க்குறப்போ 130 செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டயர்ஸோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஒரு டூயல் பர்பஸ் டயர்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூப்லெஸ் டயர்ஸ் தான் அப்போலோவில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மெஷலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரைஸ் கட்டுக்காக மேபி அப்போலோ யூஸ் பண்ணியிருக்காங்க என்னமோ. பட் ஆனால் KTM சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலுக்காகவே ரெடி பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ட்ராம்ப்ளர் XR அப்படிங்கிற டயர்ஸு. ஸோ பார்க்கலாம், ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸில் மேபி உங்களுக்கு பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணலாம். அப்படியே ரியர் சைடில் நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சஸ்பென்ஷன்ஸ் இதில் நான் அட்ஜஸ்டபிள் டைப் தான். பட் சென்டரில் மோனோசாக் அந்த சைடில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வரக்கூடிய KTM பைக்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த ஃப்ரேம் வைஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சஸ்பென்ஷன் சைடில் வர மாதிரி தான் இருக்கும். அது இன்னுமே ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்குது. அந்த சேம் டைம் ஒரு ரொம்பவே ஹையர் சிசி பைக்ஸில் அந்த ஹையர் ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய பைக்ஸில் நீங்கள் அதை வந்து பார்க்க முடியும். ரியரோட அந்த டேஞ்சர் லைட் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ரைட் பைக் தான். ஸோ அதனால் பயங்கர டஸ்ட்டாக இருக்கும். சாரி. அப்படியே ரியர்ஸோட லைட்ஸ்ன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனை விட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குட்டியாக இருக்குது. அந்த சேம் டைம் ரொம்ப பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் நாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா LEDs யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இயரில் இங்கேருந்து எந்த பேஷ் பிளேட்டும் கிடையாது. மேபி ஆக்சசரிஸில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரலாம். ஆனால் கையில் பில்லியன் பிடிச்சிக்கிற மாதிரியான ஒரு ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஷார்ப்பராக நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன்ஸில் இருந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த
லக்கேஜ் கேரிங் பிளேட் வந்து வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் இந்த டிசைனுமே நல்லாயிருக்கு. அப்படியே சைடில் நீங்கள் பார்க்கும்போது அந்த சைட் ப்ரொஃபைலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. சீட்டோட அந்த குஷினினஸ் அண்ட் அந்த ஃபினிஷிங் எல்லாமே ஒரு லாங் போகிற அளவுக்கு ஈக்குவலான அந்த மெட்டீரியல் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தை சப்போர்ட்டும் இருக்குது, பேக் சப்போர்ட்டும் இருக்குது. அட் த சேம் டைம் நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து ஓட்டக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு பொசிஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி பைக்ஸில் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆஃப் ரோட் ஃபோக்கஸாக பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். முக்கியமாக இந்த ஃபுட்பெக்ஸ் பார்த்திங்கன்னா தெரியுதா, மற்றபடியில் ஸ்டாண்டர்டாக வரும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நீங்கள் ஒரு வேளை வண்டி இந்த பக்கம் சாஞ்சிருச்சுன்னா லிவர் வந்து பிரேக் ஆகாது. அதனாலேயே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த அட்ஜஸ்டபிள் டைப்பில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இந்த பாட்டு உடஞ்சா இதை மட்டும் நீங்கள் தனியாக பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ப்ராக்டிகல்ட்டியாக கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இந்த அட்ஜஸ்டபிள் ஃபுட்பெக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த டைப் என்ஜின் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் அந்த டயர் ப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 28 பில்லியன் வந்தால் மட்டும் ரியரில் 31. அந்த வண்டியோட அந்த ஃப்ரேம், ரெண்டாவது பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டிங்க. இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அந்த KTM இந்த வண்டி வந்து ஒரு ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் அந்த ஒரு விஷயத்தில் வரும். பட் இதே 390 வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஒயிட் வித் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் வித் ப்ளூ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் அண்ட் ஃபுல் பிளாக்கில் ஒரு வேரியன்ட் இருக்குது 250ல். ஸோ இந்த மாதிரி அந்த கலர் காம்பினேஷன்ஸை வச்சு தான் நம்ம பைக் வந்து இந்த பைக்குன்னு சொல்லி டிசைட் பண்ண முடியும். இந்த வண்டியில் இருக்க மாதிரி அதே டயர்ஸ் அதே ஃப்ரேம் டைப்பில் 390 எக்ஸ் வேரியன்ட் வந்து இருக்குது. அது உங்களுக்கு அந்த எஸ் வேரியன்ட் டாப் வேரியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட உங்களுக்கு ப்ரைஸில் ஒரு 80,000 85,000 வந்து ப்ரைஸ் கம்மி. அப்படி பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வேரியன்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஹைவே டூரிங் தான் பண்ண போகிறீங்க, மோஸ்ட்லி ஆஃப் ரோட் எடுத்துகிட்டு போக மாட்டிங்கன்னா நமக்கு எக்ஸ் வேரியண்ட்டே போதுமானது. அதுலேயே ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த அப்டேட் அப்படின்றது இந்த ஃப்ரண்ட் லைட்டுங்க. இந்த ஃப்ரண்ட்டோட செட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு நியூ டைப்பு டாலான ஒரு விண்ட்ஷீல். பைக்கோட அந்த எக்னாமிக்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்போ அப்படியே ரொம்ப அப்லிஃப்டடாக இருக்குது. DRLs வந்து கொடுத்துருக்காங்க. அதிலே 2 ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ், மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ரொஜெக்டர் லேம்ப் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கீழே அதே மாதிரி இன்னொரு பல்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ப்ரொஜெக்டர் டைப்பில் தான், LED செக்மெண்ட்ஸ் தான் வருது. நைட் இதோட த்ரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் நான் உங்களுக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு லைட்டோட அந்த பவரையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது நைட் விசிபிலிட்டின்னு பார்க்குறப்போ. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் 4மே அந்த டிசைன்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா கட்டமாக நல்லா ரகுடாக கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்டபிள் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈஸி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நெட்டை கழட்டிட்டு நீங்கள் மாற்றிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. மட் ஃப்ளாப்புங்க, சாலிடான மட் ஃப்ளாப். நான் கூட சும்மா ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். செம்ம ரகுடாக செம்ம சாலிடாக இருக்குது. ஈவன் அது வந்து அதோட ஃபங்க்ஷனுமே பண்ணுது. நீங்கள் ஒரு ஹை கோர் ஆஃப் ரோட் பண்ணும்போது இந்த மட் ஃப்ளாப்ஸ் வந்து அந்த மட்டை வந்து வெளியில் வராமல், ரேடியேட்டர் கார்டு கண்டிப்பாக வேணும். ஏன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து ரேடியேட்டர்ஸ்க்கு ப்ரொடெக்டரும் எனக்கு தெரியல. நீங்கள் கார்டு போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். பட் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. மேபி எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. பேஷ் பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா KTM வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நீங்கள் ஹெவியாக போடணும் அப்படின்னு நினச்சா போட்டுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ்னு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட கன்சோல் வந்து போய் பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஹேண்ட் கார்ட்ஸ், ஸோ பார்த்துக்கோங்க ஸ்டாண்டர்டான ஹேண்ட் கார்ட்ஸ் இதுதான். ரைட் பை ஒயர் த்ராட்டல் தான் இந்த வண்டிலையும் வருது. ஸோ இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எந்த கேபிள்ஸும் கிடையாது. முன்னாடி இருந்த வேரியன்ட் மாதிரி தான். ரெடி டு ரேஸ். எஸ், நல்ல கிளியரான ஒரு கன்சோல். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கான செலக்ட் மோட் பட்டன்ஸ் எல்லாம் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே உள்ளே போனீங்கன்னா கீழ் சுவிட்ச் வந்து ப்ளஸ் பண்ண காட்டுது. ஓகே, ஆன் பண்ணிடுவோம். இதில் வந்து பைக்கோட அந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தா தெரியும். நல்லா அப்படியே கிராஃபிக்ஸ் லெவலில் கொடுத்துருப்பாங்க. இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மோட்டார் சைக்கிளுக்குள்ளே போவோம். ABS இதில் 2 மோட்ஸ் இருக்குங்க. ரோடுனா ரெண்டுமே ஆன், ஆஃப் ரோட் பின்னாடி மட்டும் கட் ஆகும். ஓகேவா? அப்படியே ரியரில் வந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே மோட்ஸ்குள்ளே போனோம்னா ஸ்டாண்டர்ட், ரெடியூஸ்ட், அதாவது நார்மலாக இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் காட்டும். ஸ்டாண்டர்ட், ஓகே, ஸ்டாண்டர்டே வச்சுப்போம். அடுத்து சைக்கிளுக்கான ABS. நெக்ஸ்ட்டு அந்த இதுக்குள்ளே போய்டுவோம். செட்டிங்ஸ், ஃபேவரட்டிஸுங்க. என்ன மாதிரி வேணும்? குயிக் செலக்டர், கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கானது, ஷிஃப்ட் லைட்டுக்கானது, கிளாக் அண்ட் டேட்டு, யூனிட்ஸு, எக்ஸ்ட்ரா குயிக் ஷிஃப்டருக்கான ப்ளஸ். இதில் வந்து குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ரன்னிங்கில் போயிட்டுருக்கும்போது நீங்கள் கீரை அதாவது அப் ஷிஃப்ட் பண்ண முடியும். டவுன் ஷிஃப்ட் வந்து அப் ஷிஃப்ட்டும் பண்ணலாம், டவுன் ஷிஃப்ட்டும் பண்ணலாம். அதுதான் அந்த டபுள் ஏரோ டைப்பு. உங்களுக்கு இந்த ஒரு விஷயம். பட் R15ல் உங்களுக்கு சிங்கிள் ஷிஃப்ட் மட்டும் தான் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் வேறு ஏதாவது கோட் பண்ணிக்கலாங்க. ஸோ எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. ஆக்சரிஸ் வைஸ் பயங்கர இம்ப்ரூவ்டு. அண்டு அந்த விண்ட்ஷீல்டு பார்த்தீங்களா, உக்காந்தோம்னா பைக்கில் நம்ம நெக் வரைக்கும் இருக்கும். அந்த இது ரொம்பவே நல்லாயிருக்கு. சுவிட்சஸ் சேம். இது இப்போ இருக்கக்கூடிய எல்லா KTM சீரியஸ் பைக்ஸ்லையுமே இந்த டைப் சுவிட்ச் தான் வருது. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட்டுங்க. சவுண்ட் எப்படி இருக்குது?
ஹெட்லைட் ஆன் பண்ணி பார்ப்போமா? டே டைம்லேயே நல்ல வெளிச்சம் இருக்குது. 2 லைட் இருக்கிறதுனால உங்களுக்கு இதோட வித்தும் சரி இதோட விசிபிலிட்டி சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ அந்த மெயின் லைட் போட்டால் தான் உங்களுக்கு மேலே இருக்க லைட் எரியும், மற்றபடி கீழே இருக்க லைட் மட்டும் தான் எரியும். அந்த பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். நல்ல பவர்டான லைட் தான். ஹசார்ட்ஸ் நல்லா இருக்குங்க. அந்த டிசைன் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நிஜமாக சூப்பராக இருக்குது. இது வந்து லோ பீம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த சைலண்ட்டாக நல்லா ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு மாடல். மற்ற அதாவது 390 விட எனக்கு இந்த இன்ஜின் நல்ல ரிஃபைண்டாக இருக்குது. இந்த வண்டியில் 14.5 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இட்ஸ் ஓகேங்க. ஏன்னா இந்த டேங்க் கெப்பாசிட்டி 390க்கும் இதே தான். பட் இதோட மைலேஜ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த வண்டி வந்து பெட்டராக தான் தோணுது. ஸோ ஓவராலாக இந்த வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த வீடியோஸில் நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். அண்டு நீங்களுமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து கேட்கலாம். அண்ட் இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய கிராஷ் கார்ட்ஸ் இன்க்ளூடிங் கம்பெனி ஃபிட்டட் கிராஷ் கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டாக பண்ண தேவையில்லை. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம வந்து என் பண்ணிக்கலாங்க. அண்டு இந்த வண்டியோட ப்ரைஸ் ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 3,10,000 rupees வருது. ஸ்டாண்டர்டாக ஒரே வேரியன்ட் தான். உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவர் எனக்கு தெரிஞ்சு பிளாக் இன்னொரு வேரியன்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 கலர் ஆப்ஷன்ஸும் சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும். 390 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒயிட் அதில் 2 வேரியன்ட் வேறு இருக்குது. ஸோ இந்த வண்டியில் சிங்கிளாக ஒரே வேரியன்ட் தான். இதோடைய மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 27-28ங்கிறது ஆவரேஜ் மைலேஜாக கிடைக்கும். கம்பைன்டு வித் சிட்டி அண்ட் ஹைவேஸ் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஓட்டுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிடைக்கலாம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து இந்த வண்டியோடைய டெஸ்ட் ரிவ்யூ வரும். ஸோ அந்த வீடியோவில் இந்த வண்டியை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆன் ரோட் ரிவ்யூ வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதையுமே நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். இந்த பைக்கோடைய அதாவது இந்த அட்வான்ச்சர் 250 டெஸ்ட் ரிவ்யூவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.